வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற ஹிந்திக்காரங்க வாடகை இருக்காங்க. ஒரு ரூமு, ஒரு ஹால் இருக்கு. அதில் வந்து 4 பேர் இருக்காங்க. டெல்லியிலேருந்து வந்து ஹிந்தி பேசுகிறவங்க. அவங்க வந்து ம் கிருஷ்ணர் கும்பிட்ற அ கிருஷ்ணர் கடவுளை கும்பிட்றாங்க. அவங்க வந்து இடையர்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஹிந்தி தான் பேசுகிறாங்க. அந்த பக்கம்லாம் வந்து ஹிந்தி பேசுகிறதுனால அவங்க வந்து பஞ்சு மிட்டாய், பாப்கார்ன், குல்பி வெயில் நாளில் குல்பி போடுவாங்க. இப்போ இந்த மாசி மாதம் வந்து இந்த வருஷம் ஆரம்பிச்சிட்டாங்க குல்பி. இப்போ இது வந்து குல்பியோட டப்பா. இவங்க வந்து பாதாமில் தண்ணி வச்சு அந்த பாதாம் பவுடரை கொட்டி, இதுதான் அவங்க உள்ள சமையல் பண்ணுற இடம். 3 பேர் ஊருக்கு போயிருக்காங்க ஹோலி பண்டிகைன்றதுனால. இப்போ இது வந்து இவங்க ஒரே ஒரு பையனை மட்டும் விட்டுட்டு போயிருக்காங்க. சர்க்கரை வந்து பஞ்சு மிட்டாய்க்கு போட்ட சர்க்கரை தான். அதோ இதுதான் அவங்க கும்பிட்ற சாமிங்க. நம்ம தமிழருங்க கும்பிட்ற மாதிரியே தான் இவங்களும் கும்பிட்றாங்க. எங்கள் பொண்ணு போய் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்ருக்கு. தொடச்சி வைக்கிது யாரும் இல்லாததுனால. இது வந்து சர்க்கரை, பஞ்சு மிட்டாய்க்கு போட்ட சர்க்கரை. இது வந்து அந்த ஒரு பையன் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு வச்சுருக்கான். தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க. வெறும் சோறு தான் வடித்து வச்சுருக்கான். நம்ம சாப்பாடு மாதிரி அவங்க வந்து சாதமும் செய்வாங்க, சப்பாத்தியும் செய்வாங்க. இது வந்து அவங்க குல்பி போடுற பவுடர். இதுதான் பாதாம் பவுடர். அந்த 2 கவரில் இருக்கிறதையும் அளவாக தண்ணி வச்சு, கார்ன்ஃப்ளவர் மாவு போல் இருக்குது, அளவாக தண்ணி வச்சு அதில் வந்து இந்த பவுடரை அளந்து கொட்டி காய்ச்சி இந்த டப்பா உள்ள ஊற்றி, அந்த டயர் நம்ம சைக்கிள் டியூப் டயரை வந்து அதில் மூடி போட்டு அதில் டைட்டாக மூடிடுவாங்க. இது வந்து முன்னாள் எடுத்துகிட்டு போன குல்பி. இது மறுநாள். அது நல்லாவே இருக்காது. ஒரு நாள் தான். ஒரு குல்பி போட்டாங்கன்னா ஒரு நாள் தான். அதில் வந்து ஐஸ் கட்டியை வாங்கிட்டு வந்து நல்லா உடச்சி உள்ளே போட்டுருவாங்க அந்த கேனில். அந்த ஐஸ் கரைஞ்ச உடனே ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். காலையில் போட்டாங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் தான். மறுநாள் காலையில் வந்து அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை திறந்து காட்டுறேன். அப்படியே சுத்தமாக தண்ணியாக கொல கொலன்னு இருக்கும். அதை வந்து கீழே ஊற்றிடுவாங்க. அதை ஊற்றிட்டு கழுவிட்டு போட்டு போயிடுவாங்க அந்த டப்பாவை. வேறு டப்பாவில் மறுநாள் எடுத்துகிட்டு போவாங்க. இல்லாட்டா சாயங்காலமே வந்து அதெல்லாம் ஊற்றிடுவாங்க. இதோ தொட்டால் அது வந்து குல்பி மாதிரி வராது, தண்ணியாக வரும். அப்படி வந்துச்சு பாருங்கள். ஒரு நாள் தான் குல்பி. அதனால் இப்போது இன்றைக்கி காய்ச்சி ஊற்றிட்டுருக்கான். இது வந்து நேற்று போட்ட குல்பி. அதை வந்து அந்த கேன்லேயே இருக்குது, எடுத்துகிட்டு போகிற கேன்லேயே இருக்குது. நாங்கள் வந்து வீடியோவுக்காக நானும் எங்கள் சின்ன பொண்ணும் அதை வந்து எடுத்து காமிக்கிறோம். ஒரு குல்பி மட்டும். அதில் வந்து ரூ. 1000, ரூ. 1500 அப்படி போட்டுன்னு போவாங்க.